வணக்கம் மக்களே, நான் உங்கள் அக்ஷய்குமார், ரியல் எஸ்டேட் ஆண்டர்பிரினர். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா சைட் விசிட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். இதை பற்றி தான் பேச போகிறோம். ஒரு ரியல் எஸ்டேட்க்கு முக்கியமான விஷயம்னா சைட் விசிட் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரியல் எஸ்டேட்டில் முக்கியமான பார்ட் தான் சைட் விசிட். ஒரு கஸ்டமர் சைட்டுக்கு வந்தால் தான் வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களான்னு அவங்கள பார்த்து அனலைஸ் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி நம்ம கஸ்டமருக்கு எவ்வளோ டீட்டெயில்ஸ் வேணால் காலில் கொடுத்துருக்கலாம். ஆனால் சேல்ஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா சைட் விசிட்டில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ சைட் விசிட் சேல்ஸில் ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டு. அதில் நீங்கள் சொதப்பிட்டீங்கன்னா சேல்ஸ் கன்வர்ஷனை எதிர்பார்க்க முடியாது. ஒரு கஸ்டமர் சைட்டுக்கு வராங்கன்னா 60% அவங்க ஃபிக்ஸ்டாக தான் இருப்பாங்க. அவங்க அப்பார்ட்மெண்ட் பார்க்கட்டும், வீடு பார்க்கட்டும், இல்லைன்னா பிளாட் எது வேணால் பார்க்கட்டும், அவங்க அதை பார்க்க வர்றதுனால தான் உங்களுக்கு 60% ஆஃப் கன்வர்ஷன் நடந்துடும். மீதி 40% நம்ம அவங்க கன்வின்ஸ் பண்ணிட்டோம்னா, இல்லை நம்ம ப்ராஜெக்ட் அவங்கள அட்ராக்ட் பண்ணிருச்சுன்னா போதுமானது. நம்ம சைட் விசிட்டை ரெண்டாக பிரிச்சுக்கலாம்: ப்ரீ சைட் விசிட், போஸ்ட் சைட் விசிட். ஸோ ப்ரீ சைட் விசிட்டில் மார்க்கெட்டராக என்னெல்லாம் பண்ணலாம், போஸ்ட் சைட் விசிட்டில் மார்க்கெட்டராக என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறவாங்க. ப்ரீ சைட் விசிட்டில் என்ன பண்ணலான்னு சொல்கிறவாங்க. ப்ரீ சைட் விசிட் அதாவது கஸ்டமர் வர்றதுக்கு முன்னாடி இதுதான் ப்ராடக்ட், அந்த ப்ராடக்ட் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸையும் நீங்கள் கஸ்டமர் மைண்டில் கிளியர் பண்ணியிருக்கணும். ஒரு கஸ்டமர் உங்களுக்கு கால் பண்ணுறாங்களோ இல்லை நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணிங்கனாலோ அந்த கால்லையே கஸ்டமர்கிட்ட கஸ்டமரோட டீட்டெயில்ஸு, கஸ்டமர் என்ன பர்பஸ்க்காக இந்த லேண்டை வாங்குறாங்க, பட்ஜெட் என்ன, லோனா கேஷா இல்லை ஃபண்டிங் மெத்தட் எப்படி, வாங்குறது வீடு கட்டுறதுக்கா இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸையும் வாங்கிடணும். அதே மாதிரி கஸ்டமர் சைட் விசிட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம ப்ராஜெக்டோட ஓவரால் டீட்டெயில்ஸும் கஸ்டமருக்கு கிளியர் பண்ணிடணும். அப்படி எல்லாத்தையும் சொல்லி கூப்பிட்டிங்கன்னா சேல்ஸ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். பிஃபோர் சைட் விசிட்டில் கஸ்டமர் மைண்ட் செட்டை ஒரு 60% நீங்கள் கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் சைட் விசிட் வந்ததுன்னா மீதி 40% நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ப்ரீ சைட் விசிட் முடிஞ்சதும் கஸ்டமரை சைட்டுக்கு இன்வைட் பண்ணுறோன்னா அவங்க யார் கூட வராங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அவங்க ஃபேமிலியோடு வர்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் கொடுக்கணும். நான் தனியாக வந்து பார்க்குறேன், நான் தனியாக வந்து பார்த்துட்டு நான் ஃபேமிலியில் போய் சொல்கிறேன், இல்லை ஒய்ஃப் கிட்ட சொல்கிறேன், அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா 60%லேயே உங்களோட சேல் நின்றுடும். அதனால் யாரெல்லாம் டிசிஷன் எடுப்பாங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு வர சொல்லி நீங்கள் கஸ்டமருக்கு கன்வே பண்ணணும். ஸோ நீங்கள் கரெக்டாக மைண்டில் வச்சுக்கோங்க, டிசைடிங் அத்தாரிட்டியோட ஒருத்தர் சைட்டுக்கு வந்தால் தான் உங்களோட சேல்ஸ் சீக்கிரமாக க்ளோஸ் ஆகும். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு 90% ஆஃப் த சேல்ஸ் க்ளோஸ் ஆகிடும். அந்த 10% என்னென்னா கஸ்டமர் கூட நீங்கள் எப்படி ஒரு நெட்வொர்க்கிங் பில்ட் பண்ணுறீங்க, எப்படி ஒரு ரேப்போ க்ரியேட் பண்ணுறீங்கன்னு சொல்கிறது தான் அந்த 10%. ஏன்னா கஸ்டமர் நிறைய டவுட்டோடு வருவாங்க, நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க வருவாங்க, ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு வருவாங்க. அதில் நீங்கள் கஸ்டமர் கூட பேசி ஒரு ரேப்போ க்ரியேட் பண்ணலன்னா அந்த சேல் வர்றது கொஞ்சம் டைம் எடுக்கும். நெக்ஸ்ட்டு ஃபில்டர் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு லே அவுட்டில் ஒரு 200 பிளாட் போட்டிருப்பீங்க, எல்லாத்தையும் காட்ட முடியாது. அவங்க ஃபேஸிங் ப்ரெஃபரன்ஸ் என்ன, அவங்களுக்கு கார்னர் பிளாட் வேணுமா இல்லை செகண்டரி பிளாட் வேணுமா, நெக்ஸ்ட்டு என்ன சைஸில் வாங்க போகிறாங்க, அவங்க பட்ஜெட் எவ்வளோ, இதெல்லாம் கேட்டிங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் ஆகி ஒரு 10 பிளாட் தான் காட்டுற மாதிரி இருக்கும். இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 95% ஆஃப் சேல்ஸ் க்ளோஸ் ஆகிடும். அந்த 5% என்னென்னா நெகோசியேஷன். சிட்டிங்கில் உட்காருவாங்க நெகோசியேஷனுக்கு. அந்த நெகோசியேஷன் டேர்மை பேசிட்டு அவங்கக்கிட்ட நீங்கள் செக்கோ இல்லை கேஷோ அவங்க சூஸ் பண்ண பிளாட்டில் போய் நின்று வாங்கினீங்கன்னா ஒரு எமோஷ்னலாக டச் ஆகும், அவங்களுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் கஸ்டமர் சைட்லேருந்து உங்களுக்கு ரெஃபரன்ஸ் கிடைக்க கூட வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் ஸ்பாட் க்ளோசருக்கு நடக்கிற மெத்தட் தான். இதுலேயும் சில கேட்டகரி இருப்பாங்க. நான் வீட்டுக்கு போயிட்டு கேஷ் சென்ட் பண்ணுறேன், ஒரு நல்ல நாள் பார்த்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஃபாலோ பண்ணாமல் விட்டுறாதீங்க. ஒருத்தர் சைட்டுக்கு வந்து ஒரு 48 ஹவர்ஸ்க்குள்ளே அவர் அட்வான்ஸ் பண்ணலன்னா அவர் டைவர்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நான் சொன்ன டிப்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ரியல் எஸ்டேட் ஃப்ரெண்டுக்கோ இல்லை வீடு வாங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.